ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். பிகே ப்ரௌனீஸ்க்கு வந்து 100+ ப்ரௌனீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செப்பரேட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது, அதுக்கப்புறம் லேட் நைட் எழுந்திரிச்சிட்டு இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸால், அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்னால நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும். என்ன பண்ணாலுமே மந்த்லி ஒன்ஸ் நமக்கு பிம்பிள்ஸ் வந்துடும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது நியூ பெஸ்ட் எவர் ஹிமாலயாஸ் பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். நவ் அவைலபிள் இன் ரீஃபார்முலேட்டட் அவதார். இது நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுறேன், நல்லாவே ரிசல்ட் தருது. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கிளினிக்கலி ப்ரூவன், திரும்ப பிம்பிள்ஸ் வர்றதுலேருந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கிளினிக்கலி ப்ரூவன் டு ரெடியூஸ் பிம்பிள்ஸ் இன் 5 days. இப்போ என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வெட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் வாஷில் நீம் மட்டும் இல்லை, 5 parts ஆஃப் நீம் பிளான்ட் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட யங் லீவ்ஸ், மெச்சூர் லீவ்ஸ், ஸ்டெம், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ்னு இது எல்லாமே சேர்ந்து நமக்கு பிம்பிள்ஸ் 5 daysலேயே ரெடியூஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் திரும்ப வரதுலேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணுது. இது எல்லாமே கிளினிக்கலி ப்ரூவன். இது சோப் ஃப்ரீ, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pH, நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஃபேஸ் வாஷ் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், ஹிமாலயாஸோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்கின் கேர்னால் முடிச்சுட்டு இப்போ ரெடியாக போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னே நல்லா கிளியராக ஹெல்த்தியாக இருக்குது வித் நியூ பெஸ்ட் எவர் ஹிமாலயாஸ் பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வெளியே கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதுக்கு தான் நானும் ஆதிரனும் கிளம்பிட்டோம். வெளியே போயிட்டு அப்போயே ஒரு 1/2 hourல வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். பையனுக்கு வந்து நாங்கள் கிஃப்ட் கொடுத்தது இது. இப்போ ஆமாம், அப்போ வந்து கிளைமேட் வந்து சரியில்லாதனால நாங்கள் பண்ணலை. இப்போ தான் சரி ஓகே, இப்போ வெயில் காலம் இருக்கிறதுனால சரி ஓப்பன் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. அதுதான் எனக்கு 2 பேரும் தள்ளுங்க, நான் காற்றடிக்கிறேன். கீழே வச்சுட்டு 2 கையில் அடிக்கிறேன். பொறுமையாக தான் ஏறு. பெருசாக வந்துடுச்சு. ஆனால் அந்த பாரு இப்போ இதே ஏறுது பாரு, இதில் இருக்கு. நம்ம கிளாப் மாடு வந்துருச்சு. எப்படி பண்ண? சரி சரி வெளியே போலாமா? வெளியே போலாமா? சரி வெளியே போலாமா? போதும். ஆக்சுவலா இந்த ஷவருக்கு இங்க ஷவருக்கு இது இருக்கு. இங்க இது வழியாவும் தண்ணி வரும் ஷவர் மாதிரி. அது வந்து ஓஸ் கனெக்ஷன் இல்ல, அதனால என்ன பண்ணலாம், இந்த ஷவர் பயன்படுத்தலாம். இது எப்படி திறக்கிறது? அஃப்லா கண்டுடுது. யார பயந்துருவான். வந்துல லோச்சி லோச்சி. சரி சரி சரி. வந்துல வந்துல. இல்ல எப்படி பண்ண? 2 3 ஃபால்ஸ்ல கூட்டிட்டு போய் பயமாயிடுச்சு. இப்ப இதுல விளையாண்டு எல்லாம் வருவாங்க. ஆமா சாப்பிட்டு போதும் வா. சரி போதும் வா. சரி போதும் வா போலாம். போலாம். என்ன என்ன? தண்ணியில நல்லா ஆட்டம் போட்டுட்டு வரவே இல்லாமல் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளியே வந்தான். சரி ஓகே, இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து அத்தை வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டாங்க. நான் வந்து KFC சிக்கன் வந்து செய்யலான்னு இருந்தேன். இவர் வந்து நீரில் வந்து தண்ணியில் வந்து நல்லா ஆட்டம் போட்டு வந்துட்டு நல்லா காரசாரமாக ஏதாவது வேணும்னு கேட்டாங்க. அதனால என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சு இல்லை, அதான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று
நாங்கள் இப்போ அந்த நாண்டோஸ் சிக்கன் செய்வோம்ல நிறைய வீடியோஸ் முன்னாடி இது போட்டிருப்போம். முன்னாடி ஒரு வீடியோல போட்டேன் அந்த நான்வெஜ் சிக்கன். அது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால சூப்பர் ஸ்பைசியாக இருக்கும். அந்த ஸ்பைசியும் இந்த கேஎஃப்சி கிறிஸ்பி சிக்கனையும் இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு சிக்கன் ஹைபிரிட் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் ஒன்று ட்ரை பண்ண போறா. நான் ஐடியா கொடுத்துருக்கேன், இவ தான் செய்ய போறா. நல்லா தான் இருந்தது. கரெக்ட் தான். கேஎஃப்சி வந்து அவ்வளோவா நமக்கு ஸ்பைசியா இருக்காது, கொஞ்சம் சப்பட்டின்னு தான் இருக்கும். இது வந்து நல்லா ஸ்பைசியா இருக்கும். சரி ஓகேன்னு ட்ரை பண்ணலான்னு இப்போ ட்ரை பண்ண போறோம். வாங்க போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. தயிர் வந்து ஒரு 2 கப் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் இந்த தந்தூரி மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாமா போடுவேன்? ஆமாம், இது ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். லெமன் இல்லைக்குண்ணே, வெளியே போனால் லெமன் மட்டும் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் பிரிஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அப்புறம் வந்து இந்த சிக்கன் இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இந்த சாஸு, இந்த நாண்டோஸ் சாஸு, இது வந்து அமேசான்லேயே இருக்குது. ஒரு நிமிஷம் இரு. ஓ சாரி, இது வந்து அமேசான்லேயே இருக்குது. இப்போது நான் அது லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது தரங்க. இது கூட கலருக்கு வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட இந்த சாஸ் ஊற்றிக்கலாம். இது எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா காரமாக இருக்குது. இப்போ இதை நல்லா ஊறட்டும் ஒரு 1 to 2 hours. ஓகேவா? லெமன் மட்டும் வாங்கிட்டு வாங்க, நம்ம வந்து இதுக்குள்ளே லெமன் சேர்த்துக்கோங்க. சரி ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு ஒரு 2 hours. இப்போ இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதை வந்து கோட் பண்ணிவிட்டு பால்லாம் போடுவானம்மா? ஒரு ட்ரை சாரி, முட்டை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நம்ம பார்த்துட்டு செகண்ட் வாங்க அதை போடணும். இப்போ இதில் போட்டுறேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. முட்டை உடச்சி ஊற்றி வச்சுக்கோ, அதுவும் 2 போடு. எது நல்லா இருக்கோ அது நம்ம வச்சுக்கலாம். நம்ம முட்டையில் கோட் பண்ணோம் போல், இது ஒட்டவே இல்லை. ஆமாம், சரி ஓகே, நம்ம அப்போ அது ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது. ஒயிட்டில் மட்டுமா? எனக்கு தெரியல, ட்ரை பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறீங்கண்ணா? ட்ரை பண்ணுறதா? சரியா? சரி ஊற்றிக்கலாம். ஏன் ஊற்றிட்டு பீட் பண்ணிட்டு ஒயிட் மட்டும் போட்டால் எக்ஸ்மெல் வராது, எல்லோட போட்டால் எக்ஸ்மெல் வரும்ல. எப்படி கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தியா? எனக்கும் தெரியாது, நான் சும்மா அடிச்சு விட்டேன். நம்புற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து இப்போ வந்து இதில் வந்து ஒரு முக்கிட்டு இப்போது இதில் போடலாம். ஓகே, முட்டையில் போடுவாங்களா இல்லைனா வந்து அந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த அது தண்ணி பண்ணி போடுவாங்களான்னு தெரியல. அதுவும் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணுவாங்க. வெஜிடேரியன்ஸ்லாம் சிக்கன் அதில் பண்ணுவாங்க. நம்ம நான்வெஜ்ன்றதுனால முட்டையில் போட்டு பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். ட்ரைலே எல்லாம் போக காலையில் என்ன போடுங்க. ட்ரைலே எல்லா பீஸும் காலையில். பரவாயில்ல, எது நல்லா வருதோ அதை அப்படியே நம்ம ஒரு ரெசிபியாக வச்சுக்க வேண்டியதான். எனக்கு அப்படிதான் இருந்தது. சரி ஓகே, இதை ட்ரை பண்ணலாம். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஓரளவுக்கு கோட்டை. இது கோட்டை வருது. வந்துச்சு, இது சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி முட்டையில் கோட் பண்ணி போடுங்க, இல்லைனா வந்து கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் இந்த தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி கூட போடலாம் நீங்கள். சூப்பராக வந்துச்சு, செம்மையாக இருக்கு. மாஸ். இப்போ மிச்சத்தையும் அந்த அதே மாதிரி பொரிச்சிட்டு பார்க்கலாம். சாப்பிடலாம் பொரிச்சிட்டு. அதான்